எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்த உடனே இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு சின்ன பயமாக இருக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, மொத்தம் 4 ரூல்ஸு. ஒரு ரூல்ஸு, யாருமே எங்கேயுமே தனியாக போகக்கூடாது. செகண்ட் ரூல் நம்பர் 2, எல்லோரும் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது ரூல் என்ன அப்படின்னு சொல்லாமல் 4வது ரூல், எங்கேயாச்சும் போகணுன்னாலும் சேர்ந்தே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இப்போ 3வது ரூல் அப்படின்னு ரயன் கேட்குறாரு. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ரயன் வந்து முத்துக்குமரன் கிட்டே கேட்டுட்ருக்காரு, நீ ஃபைனல் 5 இவங்க இருப்பாங்கன்னு நீ நினச்சியா முத்து அப்படின்னோடனே 4 பேர் கெஸ் பண்ணிட்டேன், ஒருத்தர் கெஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த 4 பேர் யார் அப்படின்னு ரயன் கேட்டவுடனே, அந்த ஒருத்தர் யாருங்கிறத டீசெண்டாக கேட்குற அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரயனும் சிரிக்கிறாங்க. முத்து பேசாமல் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாரு. அப்புறம் ரயனே கேட்குறாரு, அந்த ஒரு ஆள் இந்த கொஸ்டினை கேட்குற ஆளா, அதாவது தானான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே முத்து வந்துட்டு, இல்லை பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜாக் இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் பவித்ரா வந்துட்டாங்க. விஷால்லாம் ஓரளவுக்கு ஃபஸ்ட் வீக்கே கெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சவுண்டு உண்டு, அது தெரிஞ்சது தான். நீ டிடிஎஃப் அதை நீ வரும்போதே ஃபஸ்ட் வீக்லேயே ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஜாக்லின் தான் இருப்பான்னு நினச்சேன். அப்புறம் தீபக் அண்ணன் வந்து நடுவில் கொஞ்சம் ஹோப் விட்டுருந்தேன். அப்புறம் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் தீபக் அண்ணன் அப்படின்னு நினச்சிருந்தேன். எல்லாருமே அப்படி தான் நினச்சிருந்தோம். பட் தீபக் அண்ணன் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜாக் அவர் மறக்கவே இல்லை, ஒரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு வீக்கே அவர் சொல்லியிருப்பார், ஜாக் வந்து குயின், ஜாக் எலிமினேட் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பார். உண்மையிலேயே ஜாக்லின் வந்து ஒரு குயினாகவே ஆயிட்டாங்க கடைசியில் பிக் பாஸ் முடியும் போது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு, ஜாக்லின் வந்து ஓட்டிங்கில் செகண்ட் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு வேளை இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரன்னரப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. பாவம், ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். ரன்னரப்புங்கிறது என்றைக்குமே ஒரு பெருமை தான். அந்த 2 கை பிடிச்சிட்டு நிற்கிறது யாருங்கிறது நம்ம யாருமே மறக்க மாட்டோம். சரி, நான் அதை அப்பாவும் அவங்களுக்கு இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய லெவலில் தான் வந்து விளையாண்டு தோற்று தான் போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.